பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போலாக்கினேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவன் எனக்கு துணை நிற்கிறார். ஆண்டவர் நமக்கு துணையாய் நிற்கிறதுனால நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளேயும் வேண்டும். நான் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கிறேன், என் ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார், அதனால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, என் முகத்தை கற்பாறையைப் போல் ஆக்கினேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, சத்துருவே நீ எனக்கு விரோதமாக நீ என்ன வேணாலும் செய்ய, ஆனால் முடிவு எனக்கு ஃபேவராக தான் முடியும். ஏன்னா என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளேயும் இருக்க வேண்டிய ரொம்ப ஆழமான ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, என் தேவன் என் கூட இருக்கிறாரு, அதனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சத்துரு என்னதான் நினைச்சாலும் சரி, அவன் என்னதான் திட்டத்தை தீட்டினாலும் சரி, என்னதான் காரியத்தை சத்துரு செய்தாலும் சரி, அது ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. இந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளேயும் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல அறிக்கையிடுகிற வார்த்தையை பார்க்கும்போது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். இப்படி நாம் சொல்லணும். எல்லா சூழ்நிலையிலையும் சொல்லணும். சுற்றிலும் சத்துரு வந்து எதிர்த்துட்டு உன்னை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அப்படி இப்படின்னு எல்லாம் பிசாசு பேசும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, என் தேவன் எனக்கு துணை நிற்கிறாரியா, நீ என்ன பண்ண முடியும், உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிக்க. என்றைக்குமே சத்துருவுக்கு சவால் விடுறதுக்கு நம்ம யோசிக்கவே கூடாது. சத்துருவே உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. அவன் பண்ணக்கூடிய அத்தனையும் ஒட்டச்சி போடுறதுக்கு கர்த்தருக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப அதிகம். ஆமென். அவர் 6 நாளில் உலகத்தை உண்டாக்கினவர். உலகத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாத்தையுமே வெறும் 6 நாளில் உண்டாக்கி முடித்தவர். அதனால் இந்த பிசாசு பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும். சத்துரு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அவன் செய்தவைகளை, அவன் குலைத்து போடுகிறவைகளை திரும்ப கட்டுகிறது என்பது என் தேவனுக்கு ரொம்ப எளிதான காரியம். அதனால எனக்கு வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை என் லைஃப்பில் கிடையாது. அதனால சில மனிதர்கள் பேசுகிறாங்க, சில பொல்லாத மனிதர்கள் எழும்புகிறாங்க, சில பொல்லாத ஆவிகள் எழும்பி எங்களுக்கு விரோதமாக அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது, அதுவாகுது, இதுவாகுதுன்னு சொல்லி நீங்கள் என்ன மனநிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். என் தேவன் இந்த பாதை எனக்கு அனுமதிக்கிறாரா, ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு. இதில் நான் துக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் என் தேவன் இந்த பாதையை எனக்கு அனுமதிச்சிருக்கிறாருன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தேவனுடைய நோக்கம் இருக்கிறது, ஒரு பெரிய தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அதை என் தேவன் என் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. அதனால எனக்கு இதில் வெட்கம் கிடையாது. எனக்கு இதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்கிறது, ஒரு சாட்சி இருக்கிறது. ஏன்னா என் தேவன் என் துணை நிற்கிறார். என் தேவன் எனக்கு வந்து துணையாக நிற்கிறதுனால நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா, நான் சந்தோஷத்தை பார்க்க போகிறேன், மகிழ்ச்சியை பார்க்க போகிறேன், தடையை உடைக்க போகிறேன். எல்லாமே எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, ரொம்ப ஸ்பெஷலாக என் கையில் கிடைக்க போகுது. அதனால சத்துருவே நீ என்ன பண்ணணும்னு நினச்சாலும் சரி, உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணு. அதை நினச்சி நான் கவலைப்பட போவது கிடையாது. இதுதான் நீங்களும் நானும் இன்றைக்கி அறிக்கையிட வேண்டிய ஒன்று. ஐயோ, அந்த மனிதர்கள் எங்களை பார்த்து அப்படி ஏளனமாக பேசிட்டாங்க, இவங்க எங்களை இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, இவங்க இப்படியெல்லாம் எங்களை மிரட்டுறாங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எங்களுக்கு முன்னாடி நிற்குது. அவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணுறத, அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துக்கு போய் நின்று, தகப்பனே நான் உங்கள் கூட இருக்கிறேன், நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, எனக்கு துணை செய்யும்படி நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, அதனால நான் வெட்கத்தை பார்க்க மாட்டேன். அவங்க என்ன பண்ணாலும் சரி, எனக்கு அது நன்மையாக தான் முடியும். என் தலையை நிமிர பண்ணும்படியான சூழ்நிலையாக தான் அது முடியுமே ஒழிய, என்னை அவமானப்படுத்தும்படிக்கோ, என்னை நிந்திக்கும்படிக்கோ, என்னை தலைகுனிய பண்ணும்படியோ இந்த சூழ்நிலை இல்லை. ஏன்னா என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. என் தேவன் என் கூட இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நன்மைகளையும், அந்த ஆசீர்வாதத்தையும், அந்த கிருபையையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா.
அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால என் முகத்தை நான் இரும்பை போல் ஆக்கினேன், கற்பாறையை போல் ஆக்கினேன் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி தான் நிற்கணும். என்ன யார் என்ன பண்ணாலும் சரி, தேவ திட்டத்தை மீறி உங்களை யாரும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதனால சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், களிகூருங்கள், மனமகிழ்ச்சியோடு இருங்கள். கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவாராக. நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர், இன்றைக்கு நீர் எங்களோட கூட பேசின வார்த்தையின்படியே நாங்கள் எந்த சூழ்நிலையிலே வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் தலைகுனிந்து போவதில்லை. என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க. நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றி நிச்சயமாக எங்களை தலை நிமிர பண்ணுவீர் என்பதை நாங்கள் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம்ப்பா. அதற்கு எங்களை உங்கள் பலிபீடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் முழுவதுமாக. பரலோகத்தின் தேவனானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க, வழிநடத்துங்க, தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.